ஒரு பெண் அரண்மனையில் வேலை பார்க்குறா. அந்த பெண்ணுடைய வேலை என்னன்னா, ராஜாவுக்கு ஒரு மெத்தையை ரெடி பண்ணணும். அந்த மெத்தையை எப்படி ரெடி பண்ணுவாங்கன்னா, ஒரு பெட்ஷீட்டை விரிச்சு போட்டு காம்பே இல்லாத மலர்களை மேலே தூவி விட்டு அதை பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 7 அடுக்குக்கெல்லாம் ரெடி பண்ணுவாங்க. அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறா. தினமும் நம்ம தான் ரெடி பண்ணுறோம், ஒரு நாள் கூட இது மேலே படுத்து பார்த்துலேன்னு சொல்லிட்டு அது மேலே படுத்து பார்க்குறா. அவள் படுத்த உடனே பார்த்தீங்கன்னா குரட்டை விட்டு தூங்கிடுறான். அந்த சமயம் ராஜாவும் ராணியும் வெளியில் போயிடுறாங்க. அவன் கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் அந்த மெத்தையிலே படுத்து உறங்குறா. ராஜாவும் ராணியும் திரும்பி வராங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா அழுக்கு சேலையோட ஒரு வேலைக்காரி தன்னுடைய மெத்தையில் படுத்துக்கிட்டு இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்ட ராஜா என்ன பண்ணுறான்னா, இவளை கூட்டிகிட்டு போய் ஒரு தூணில் கட்டி சவுக்கடி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவிறாரு. அதே மாதிரி சவுக்கடி கொடுக்குறாங்க. சவுக்கடி ஒவ்வொரு சவுக்கடிக்கும் பார்த்தீங்கன்னா அந்த வேலைக்காரி பார்த்தீங்கன்னா அழாமல் சிரிக்கிறா. ஏன் சிரிக்கிறேன்னு சொல்லிட்டு ராஜா கேட்குறாரு. அதாவது உங்களுடைய மெத்தையில் வெறும் 4 மணி நேரம் நான் படுத்து உறங்கினதுக்கே எனக்கு இவ்வளோ சவுக்கடி விழுது. வாழ்நாள் முழுக்கும் நீங்கள் இந்த மெத்தையில் தானே படுத்து உறங்குறீங்க, அப்புறம் உங்களுக்கு எவ்வளோ சவுக்கடி விடுன்னு சொல்லிட்டு நான் நினச்சேன், அதான் சிரிச்சேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே ராஜாவுக்கு நாம் செஞ்சது எவ்வளோ தவறுன்னு சொல்லிட்டு தப்பை உணர்ந்து பார்த்து அந்த பெண்ணை விடுதலை செய்கிறாரு. அதாவது நமக்கு நடக்கிற ஒவ்வொரு துன்பமும் நம்ம மற்றவங்களால் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அது அப்படி கிடையாது. அதான் நம்ம செய்கிற கர்மா, அதனால தான் நமக்கு ஒவ்வொரு துன்பமும் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதை மூலிமா சொல்ல வராங்க.